இன்றைக்கி நம்ம ப்ராடக்ட் ஒன்று நியூவாக வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க வீடியோவில். ஆல்ரெடி நம்ம ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ இதோட வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக நீங்கள் என்னெல்லாம் இதில் வந்து நம்ம போட்டு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம். பாசிப்பயிறு, கஸ்தூரி மஞ்சள் இதெல்லாம் வந்து நம்ம ஒரு தாம்பாளத்தில் கொட்டி ஃபஸ்ட்டு காய வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பெரிய பேஷனில் ஆல்ரெடி நம்ம வாங்கியிருக்கிறது எல்லாமே ட்ரைடு இதுதான் ஹெர்ப்ஸ் தான். இருந்தாலும் இதை நம்ம ஒரு 5 to 6 days நம்ம நல்லா காய வச்சோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்ன ஒன்று வெயிட் குறையும். பட் ஆனால் நல்லா லைஃப் வரும். சீக்கிரமாக பூச்சி பிடிக்காது, வண்டு பிடிக்காது. அதனால் நம்ம எப்போயுமே ஒரு 5 to 6 days நல்ல வெயில் அடிக்கும்போது காய வச்சுட்டு தான் நம்ம அரைக்க கொடுப்போம். அதனால் வந்துட்டு நம்ம ப்ராடக்ட் வாங்கினவங்க இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்ஸும் வந்தது கிடையாது. இதில் ஃபஸ்ட் குவாலிட்டி ரோஜா இதழ், பாசிப்பயிறு, ஆவாரம்பூ, மகிழம்பூ, பூலாங்கிழங்கு, கோரக்கிழங்கு, கஸ்தூரி மஞ்சள், கார்போக அரிசி, அதிமதுரம், வெட்டிவேர், வசம்பு, விரலி மஞ்சள் இந்த மாதிரி நம்ம 21 விதமான மூலிகை வந்து சேர்த்து இதில் பண்ணியிருக்கோம். வெட்டிவேர்லாம் சேர்த்து நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஜென்ஸ் இல்லை லேடிஸ் இல்லை குழந்தைங்க யார் யூஸ் பண்ணாலுமே நம்ம மேலே வேர்வை ஸ்மெல் எதுவும் வராது, கெட்ட துர்நாற்றம் எதுவும் வராது, நல்லா வாசனையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வசம்பு அது ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா குழந்தைங்களாம் யூஸ் பண்ணும்போது பால் வாடை அதெல்லாம் இருக்காது. அந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் ஒரு மருத்துவ குணம் இருக்குது. நம்ம ஸ்கின்னை வந்து எப்போயுமே நம்ம நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது கண்டிப்பாக இதெல்லாம் யோசிக்காமல் நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ரெகுலராக இது இருக்கணும். சின்ன குழந்தைங்களோ பெரியவங்களோ லேடிஸோ ஜென்ஸோ யார் இருந்தாலுமே எல்லாருமே நம்ம இது யூஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபேஸ் பேக்காக போட்டுக்கலாம். எங்கன்னா வெளியே போகிறோம் அப்படின்னா நம்ம முகம் கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கணும், பளபளப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்கு போட்டுக்கலாம். இல்லை நம்ம ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா சன்லைட்டில் போயிட்டு வருவோம், ஒரு மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் வந்து வெளியே இருக்க டஸ்ட்டு அழுக்கெல்லாம் நம்ம மேலே படிஞ்சிருக்கோம் வண்டியில் 2 வீலரில் போகும்போது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தேய்ச்சி போட்டு குளிக்கலாம். குளிக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னாலும் நம்ம வந்து எப்போயாவது வீக்லி ஒன்ஸ் டைம் கிடைக்கும்போது இது பண்ணலாம். அதுவும் இல்லாமல் இந்த ஹெர்ப்ஸ் போட்டு தான் நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் குளியல் சோப்பே பண்ணுறோம். ஸோ எப்போயுமே வந்து நம்மக்கிட்ட இந்த ஹெர்ப்ஸ் வந்து வீட்டில் இருக்கும். சில பேர் மாதிரி நம்ம வந்து நிறைய வந்து அந்த கடலைப்பருப்பும் பாசிப்பயிறு மட்டும் போட்டுட்டு பண்ணாமல் நம்ம கடையில் அரைக்கும்போது கடைக்காரே கேட்பார், அக்கா நீங்கள் அரைக்கிறது பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் தான் பருப்பு இருக்குது, மற்றது எல்லாமே வந்து ஹெர்ப்ஸ் தான் அதிகமாக இருக்குது, மூலிகை தான் அப்படின்னு சொல்லுவார். வெட்டி வேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மிஷினில் போட்டு அது உள்ளே வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். அது சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணி தான் நாங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட குவாலிட்டி நம்ம நல்லா கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு தான். ஆக்சுவலாக எங்களுக்கு சேல்ஸ் கம்மியாகவே ஆனாலுமே குவாலிட்டி நல்லாயிருக்கும், வாங்கினவங்க திருப்பி வந்து வாங்குவாங்க. நிறைய பேருக்கு இன்னும் ரீச் ஆகலை, அதனால தான் வந்து சேல்ஸ் எங்களால் வந்து நிறைய பண்ண முடியல. பட் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களால் முடிஞ்சு 100 கிராமோ 200 கிராமோ வாங்கி பாருங்கள், யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெஃபர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். அது இல்லாமல் உங்கள் வீட்டுக்கே தேடி வரும், சூப்பராக பேக் பண்ணி கொரியரில் அனுப்பிச்சிடுவோம். ஸோ அந்த மாதிரி கிடைக்கிற வாய்ப்பை நீங்கள் ஏன் வந்து பயன்படுத்திக்கக்கூடாது? இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே இப்போ திருநீற்று பச்சைலாம் பார்த்தீங்கன்னா நானே என்னோடய வீட்டில் தோட்டத்தில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் துளசி, அதுக்கப்புறம் வேப்பலை, இது எல்லாமே ஒரு மருத்துவம் நமக்கு இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து போடும்போது நமக்கு வந்து ஆன்டிபயோட்டிக்கும் இருக்கும், ப்ளஸ் வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு தேவையானதும் அதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ யோசிக்காமல் நம்ம ஸ்கின்னை வந்து நம்ம தான் பாதுகாக்கணும். நம்ம ஏனோ தானோன்னு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது நம்ம டாக்டர்கிட்ட ஓடுறதுனால எந்த பயனுமே இல்லை. இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம எதுக்கு இதை யூஸ் பண்ணோம் அப்படிலாம் நினைக்க வேணாம். எல்லாருமே ரெகுலராக யூஸ் பண்ணலாம், ஜென்ஸ் லேடிஸ் எல்லாமே. ஏன்னா நாங்கள் வந்து மஞ்சளாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமான போர்ஷன் தான் போட்டிருப்போம், அது ஆன்டிபயோட்டிக்காக தான் போட்டிருப்போம். அதனால் நீங்கள் அது கவலைப்பட தேவையில்லை. நாங்கள் தனியாக மஞ்சள் அரைச்சி கஸ்தூரி மஞ்சள் தனியாக சேல் பண்ணுறோம். ஸோ அதனால் ஜென்ஸ் லேடிஸ் தாராளமாக இதை யூஸ் பண்ணலாம். வாங்கின ஜென்ஸுமே இது வரைக்கும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்துட்டு வெயில் காலத்துலாம் யூஸ் பண்ணோம் அப்படிலாம் இல்லை, மழை காலத்தில் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். எல்லா டைமே நம்ம வச்சு வீட்டில் வச்சுருந்தோம் அப்படின்னா நைட்டில் நீங்கள் வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்க, லேடிஸ் வந்து ரொம்ப ஸ்வெட் ஆகிற மாதிரி இருக்கோம்னா லைட்டாக கையில் போட்டுட்டு நம்ம வந்து மூஞ்சிக்கு மஞ்சள் போடுற மாதிரி போட்டுட்டு கூட நம்ம மூஞ்சி ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸ்கின்னு. நமக்கு என்ன தான் நல்லாவே கடையில் அரைச்சி கொடுத்தாலும் அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரேஷன் பண்ணுறது ஜலிச்சு தான் வரும். ஆனால் இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு வாட்டி நல்லா ஜலிச்சிட்டோம் அப்படின்னா தான் நமக்குமே திருப்தியாக இருக்கும். அப்போ தான் ஏன்னா நாளைக்கு ஃபேஸில் போடுறது இல்லையா, லைட்டாக ஒரு சின்ன வந்து கீரல் ஏதாவது பற்றக்கூடாது அப்படின்றதுனால ஃபுல்லாக வீட்டில் ஒரு வாட்டி நாங்கள் ஜலிச்சிருவோம். ஜலிச்சுட்டு எடுத்துகிட்டு ஒரு சில்வர் பாத்திரத்தில் போட்டு வச்சுருவோம். தேவைப்பட்டப்போ கேட்குறப்ப பேக் பண்ணுவோம். இந்த பேக்கிங்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டால் போட்டிருந்தோம் லேட்டஸ்ட்டாக, அதுக்காக பேக் பண்ணியிருந்தது. மோஸ்ட்லி இதில் இருக்கிறது எல்லாமே வந்து சேல் ஆகிடுச்சு. திருப்பி இப்போ இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் வச்சுருக்கோம். தேவைன்னா பேக் பண்ணி தருவோம். கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் என்னென்ன எல்லாத்துக்கும் சொல்ல முடியுமோ சொல்லியிருக்கேன். எனக்கு அவ்வளோதான் வந்து கிளியராக சொல்ல வருது. பட் அதோட டீட்டெயில்ஸ், பெனிஃபிட்ஸ் எல்லாமே நீங்கள் டவுட்டாக இருந்தால் கூட நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல்